Hello guys, it's Jovan and you know what time it is? Disco time! அலையே அலையே காட்டுல மலையே அலலே அலடு செதற பதற விடுவனா உதற அலலே அலடு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, நான் ஜோக்கர் தான். எப்பரா கேக்குறீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். போன வீடியோ அந்த கேஸை வந்து சிபிஐக்கு 2 மாற்றிட்டாங்க. ஸோ என்ன நடந்ததுங்கிறது வந்து தெளிவாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நல்ல ஒரு நியாயம் கிடைக்கும் நம்புவோம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா 10 நாள் ஆச்சு கடைசியாக வீடியோ போட்டு. டு பி ஹானஸ்ட் என்ன சொல்லணும்னா என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியல. என்னடா போன வீடியோவில் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சிரிச்சிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி இந்த சினிமாவில் பார்க்குற சீன்ஸ் வந்து நிஜத்தில் நடந்த எப்போ இருக்கும். இந்த தப்பான சீன்ஸ் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த நல்லா ஒரு ஹோல்சமான சீன்ஸ் அந்த மாதிரி ஹோல்சமான சீன்ஸ். ஓகே, டோன்ட் கெட் இட் ராங். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வந்து ஜானிட்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சே இருப்பாங்க, ஒரு மாதிரி டெரராகவே இருப்பாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா மோஸ்ட்லி. அதை வந்து கமல் சார் தெரிஞ்சுட்டு அவர் போய் 2 கட்டிப்பிடி வைத்தியத்தை யூஸ் பண்ணி அவரை வந்து சிரிச்சிட்டே மாற்றிருப்பார். லைக் அது வந்து அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்கிற மாதிரி, ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு சிரிப்பு கொடுத்த மாதிரி. ஓகேங்களா, அது இருக்குங்களா? அந்த மாதிரி ஒரு சீன் நேற்று நடந்துச்சுங்க, கண்ணு முன்னாடி நடந்துச்சு. அது அவ்வளோ ஹோல்சமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் இன்னும் சிரிச்சிட்டு இருக்கேன். நேற்று வந்து ஆதார் அப்டேட் பண்ண என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே வந்து டோக்கன் அந்த ஃபார்மெட்டு. ஸோ டோக்கன் வந்து 21 டோக்கன் நான் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸரை பற்றி சொல்லிடுறேன். அந்த அப்டேட் பண்ணுவாங்கள்ல அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு டெரரான ஒரு ஆஃபீஸர், லேடி ஆஃபீஸர். அப்போதான் ஒருத்தவங்க பிடிச்சி கட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் கொண்டு வர மாட்டீங்களா, ஜெராக்ஸ் 2 கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு கத்திகிட்டே இருந்தாங்க. அப்போயே தெரிஞ்சிடுச்சு அவங்க டெரர். சரி லேட் ஆகுது, வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1:30க்கு வந்தேன். 1:30க்கு வரும்போது அவங்க எல்லாரும் வந்து லஞ்ச் பிரேக் போயிருந்தாங்க. லஞ்ச் பிரேக்கு போயிருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து 2 பேர் இருந்தாங்க, என்னை சுற்றி 3 பேர். 20வது டோக்கன் இருந்தாங்க. அந்த 20வது டோக்கனில் இருக்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன் தான் அந்த சின்ன பையன். நான் 21வது டோக்கனா, அப்புறம் இன்னொருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து டோக்கனை 2 மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4வது டோக்கனும் 5வது டோக்கனும் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த உடனே அந்த செட்டப் பண்ணுவாங்கல்ல, மறுபடியும் அந்த லாகின் அதெல்லாம் அது பண்ணும்போது கத்திகிட்டே இருந்தாங்க. இது ஒன்று மறுபடியும் சாப்பிட்டு வந்தால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது செட்டப் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. கத்திட்டு இருந்துட்டு இந்த சின்ன பையன் அவன் 1வது 2வது படிக்கிறான். அவனை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டூலில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க வந்து செட்டப் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் அதில் ஏதோ ப்ராப்ளம் போல் செட்டப் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பையன் லேட்டாக என்ன பண்ணிட்டான், பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருந்துச்சு, அங்கே எகிரி குதிக்கிறான். மறுபடியும் இங்கேருந்து அங்கே எகிரி குதிக்கிறான். சின்ன அந்த குழந்தைங்க பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த அம்மாவும் தம்பி சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டெரராக தான் சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிற சரி உட்காருப்பா, கரெக்டாக ஃபோட்டோக்கு உட்காரும் போது வந்துட்டு இப்படிங்கிறான் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபோட்டோ 2 கரெக்டாக இப்படி பிடிச்சி 2 உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டான். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற இடம், அதுதான் டேர்னிங் பாயிண்ட் கதையில். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் போது 2 போயிட்டான். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இடதோ வலதோ எனக்கே என்னன்னு தெரியல, எனக்கே லெஃப்ட் ரைட் தான் தெரியும், வலதுன்னு அது தெரியாது. ஸோ அந்த பையனுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த அம்மா வலது 4 விரலை வைப்பா அப்படின்னா அவன் கையை பார்த்தான், காலை தூக்கணும் உடனே அவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சதுல என்ன ஆயிடுச்சு, ஆஃபீஸரும் சிரிச்சிட்டாங்க. அப்போ சிரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் போகிற வரைக்கும் 2 லூட்டி அடிச்சுட்டு இருந்தான். சிரிச்சிட்டே 2 ஒரு மாதிரி ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் போகணுமா 20க்கு அப்புறம் 21வது டோக்கன். ஆனால் அந்த 4வது டோக்கன் வந்து தம்பி நான் போய்க்கலாம் அப்படின்னாங்க. ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு
கரெக்டாக ஜெராக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜெராக்ஸ் தானே, அதை கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட கத்துவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த பையன் சிரிக்க வச்சதில் இவங்க 2 சிரிச்சு இவங்க ஒரு மாதிரி ஸ்மைலி ஆகிட்டாங்கல்ல. அவங்கக்கிட்டையும் போய் இந்த மாதிரி ஏங்க ஃபஸ்ட்டே 2 கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரிஜினல் கொண்டு வந்தால் தான் அப்டேட் பண்ண முடியும், ஜெராக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண மாட்டேன். பொறுமையாக 2 எடுத்து சொல்லி அவங்க 2 நீங்கள் நாளைக்கு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கா ஓ பரவாயில்ல, அவங்க 2 மூடியும் மாற்றிட்டாங்க. அந்த ஆஃபீஸர், அந்த லேடிஸ் இராணுவப்பட அவங்கள வந்து ஒரு மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமாக 2 மாறிட்டாங்க. அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து 2 பேச சிரிச்சுட்டே இருக்கேன், அது மாதிரி அவங்களும் 2 சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க போயிட்டாங்களா. அடுத்து நான் என் தங்கச்சி கூட்டிகிட்டு போய் ஆதார் அப்டேட் பண்ணியாச்சு. இது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். 125. இதில் எனக்கு இன்னொன்று என்னன்னு புரியல. ஏன்னா அந்த நம்பர் கொடுத்தாலும் ஓடிபி வரும்ல, ஓடிபி வரும்போது 13 to 17 இயர்ஸில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 2 அப்டேட் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி 2 போட்டிருந்தாங்க. பட் என்கிட்ட 125 ரூபா வாங்கிட்டாங்க. இது ஏன் எனக்கு இப்படி, நான் அதை அங்கேயே கேட்டிருப்பேன் ஏன் எனக்கு தெரியலனா, என் நம்பர் கொடுத்துருக்கிறது வந்து எங்கள் அம்மாவோட நம்பர். ஸோ எங்கள் அம்மாவோட நம்பருக்கு தான் வந்து இந்த மெசேஜ் வந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஓகேங்களா, இது யாருக்காவது 2 தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா மெசேஜில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு போட்டிருந்தாங்க. என்கிட்ட 125 ரூபா வாங்கினாங்க. அந்த 125 ரூபாலலாம் வாங்கிட்டு கொடுத்தாச்சு. என்கிட்ட ஜிபேயில் அமௌண்ட் இருக்குது, ஜிபே பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் ஒன்லி அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை ஓடணும்னா 120 ரூபா இருந்துச்சு. 100 ரூபா நோட்டு ஒன்று, 20 ரூபா சில்லறையில் இருந்துச்சு. 10 ரூபா காயின், 5 ரூபா காயின், அப்புறம் 2 ரூபா 1 ரூபா காயின். 120 ரூபா இருக்குது, 5 ரூபா இல்லை. சரின்னு சொல்லி ஒரு 500 நோட் இருந்துச்சு. அந்த 500 நோட்டை 2 அவங்ககிட்ட கொடுத்தா சேஞ்ச் இல்லைப்பா, சேஞ்ச் மாற்றிட்டு வந்தாங்க. எங்கெங்க சேஞ்சை மாற்றிட்டு இருந்தேன், வெளியே போய் மாற்றிட்டு வா கடையில் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனால் டீ கடைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலான இந்த சேட்டா கடை இல்லை, அது கொஞ்சம் பெரிய கடை. அதில் வந்து நார்மல் காஃபியே 40 ருபீஸ். ஓகேங்களா, போய் அந்த அண்ணன்ட்ட 500 ரூபா நோட்டு கொடுத்து அண்ணா சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு. அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, அப்படி சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் நான் போட்டேன் மாஸ்டர் பிளான். பொருளை வாங்கிட்டா என்கிட்ட வேற காசு இல்லை, இந்த காசு தான் கொடுக்கணும், அவன் சில்லறையும் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹையஸ்ட் வந்து 70 ரூபா ஒரு சாண்ட்விச், வெஜ், அதுவும் வெஜ்ஜு சாண்ட்விச் 70 ருபீஸ். நல்லாவும் இல்லை. சரி பரவாயில்ல, எனக்கு சில்லறை வேணும்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச் ஆர்டரை போட்டு சாண்ட்விச்சை கொடுத்தான். இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் மறுபடியும் அண்ணா சேஞ்ச் இல்லைங்க அப்படின்ட்டான். சேஞ்ச் வேணும்ண்ணா, வேறு எழுத்து இல்லை, நம்மளை வாங்கிட்டேன், சேஞ்சு கொடுங்க அப்படின்னு. சில்லறையாக தானே இருக்குது, சேஞ்ச் இல்லை. நம்ம பரவாயில்ல, சில்லறையாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு சேஞ்சு கொடுங்க. சில்லறையாக இருந்தால் பரவாயில்ல. அவன் டக்குன்னு ஹை போயிட்டான், ஒரு மாதிரி திமுறா 2 சில்லறையாக இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா. 2 பரவாயில்ல கொடுங்க, தெரியாதனமா சில்லறையாக கொடுங்கன்னு சொல்லிட்டேன். 430 ரூபா திருப்பி கொடுக்கணுமா, 5 ரூபா காயினா எடுத்துக்கிட்டே இருக்கான். தம்பி போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டே இருக்கான். 130 ரூபா சேஞ்சாவே கொடுத்தான். மீதி 300 ரூபாய் 100 ரூபா நோட்ல கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன என் கையில் என்னன்னா 3 100 ரூபா நோட் இருக்கு, 20 5 ரூபா காயின் இருக்கு 100 ரூபாவில், 3 10 ரூபா காயின் இருக்கு 30 ரூபாய்க்கு. ஸோ 430 ருபீஸ் ஐ ஹேவ். அவங்க கிட்ட நான் நினச்சிருந்தா 100 ரூபா நோட்டையும் 30 ரூபா சில்லறையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கல. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க சேஞ்ச் கேட்டாங்க. இவ்வளோ சேஞ்ச் 2 பாக்கெட்லேயும் வைக்க முடியாது, பர்ஸ்லேயும் வைக்க முடியாது. என்னத்தை பண்ணுறது, நான் போயிட்டு சேஞ்சாக தாங்க இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னா போய் 2 இப்படி போட்டேன். என்னங்க 125 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். மனசே விட்டாங்க அவங்க. நான் என்ன நினச்சேன், அவ்வளோதான் ஹைப்பர் ஆயிடுவாங்க, மறுபடியும் டெரர் மூடுக்கு போயிடுவாங்கன்னு நினச்சேன். அவங்க 2 தம்பி என்னப்பா அப்படின்னாங்க. சேஞ்சு கேட்டீங்க, சேஞ்சு கொண்டு சேஞ்சு கேட்டீங்க, சேஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு. அவங்க அதுக்கு
எனக்கு அது சிரிப்பு வருது. ஐயோ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் நினச்சி பார்த்தா. பட் ஆனால் அவங்க சேஞ்சு கேட்டால் சேஞ்சாகவே ரெண்டு மொத்தமாக கொடுப்பி அப்படின்னாங்க. கொடுத்தாங்க, கொண்டு வந்துட்டாங்க, வேறு வழி இல்லைங்க, வேறு எதுவுமே மொத்தமாக சில்லறையாக தான் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லிட்டு 125 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, தம்பி இதெல்லாம் வாங்க மாட்டாங்கப்பா அப்படின்னாங்க. என்கிட்ட வேறு வழி இல்லைங்க, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டேன். கொடுத்து அவங்களும் ரெண்டு எண்ணி பார்க்குறாங்க. ஒரு காயினாக எடுத்து 125 ரூபா கரெக்டாக இருக்குங்களா அப்படின்னா, கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னா, ஓகேங்களா மேம் அப்படின்னா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சிரித்தாங்க. அப்போ தான் புரிஞ்சு அந்த பையன் சின்னதாக ஒரு சிரிப்பு வந்துட்டு உண்டாக்கலாம். அந்த பையன் மட்டும் வந்துட்டு சிரிப்பு உண்டாக்கல அப்படின்னா அந்த 125 ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்க மாட்டாங்க. நானும் போய் 125 ரூபாய்க்கு சுற்றிருக்கணும். என்கிட்ட அந்த 100 ரூபா நோட்டு வந்துருச்சு, அப்போ அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் சேஞ்சு கேட்டால் சேஞ்சு தானே கொடுக்கணுங்கிற என்னோட மைண்ட் செட்டு கொஞ்சம் ரெண்டு விளையாடிடுச்சு. அதனால் அது அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இதை நான் ஏன் எதுன்னு இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், இது நேற்று நடந்த விஷயம். அவங்க அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு முக்கியம் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து அவங்க டென்ஷன் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டூப்ளிகேட் அந்த ஜெராக்ஸ் ரெண்டு கொடுக்கும்போது அவன் டென்ஷன் ஆகிருக்கும். ஆகலை 125 ரூபாயோ சேஞ்ச் ஆகல, 5 ரூபா காயின்னு மொத்தமாக இப்படி போடும் போது அதுக்கு டென்ஷன் ஆகிருக்கணும். டென்ஷன் ஆகலை. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் இருக்குல்ல, அது வந்து மற்றவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி இருந்துட்டு அஃபெக்ட் ஆகுங்கிறது இட்ஸ் ஹியூஜ். சின்ன ஒரு ஸ்மைல் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த டெரராக இருந்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரெண்டு குறைக்கிற மாதிரி சிரிக்க வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜெராக்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, கரெக்டாக சொல்லிட்டேன், அது கொண்டு வரும்போது அவங்ககிட்டயும் ரெண்டு சிரிச்ச முகத்தோடவே பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் என்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சில்லறை இதுதான் இருக்கு அப்படின்னு. சப்போஸ் அவங்க டெரராக இருந்திருந்தாங்கன்னா அதை எடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் சிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே ரெண்டு ஹாப்பியாக இருக்கிறேன். அவங்க ரெண்டு ஒரு பாசிட்டிவாக தான் இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு போய் ரெண்டு ஒரு பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சிட்டே இருங்க, சிரிங்க, மற்றவங்களை சிரிக்க வைங்க. அதுக்குன்னு ஆதித்யாவும் சிரிப்பொழிப்பாருன்னு சொல்லாதீங்க. மற்றவங்களை சிரிக்க வைங்க. சும்மா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். மற்றவங்களை பார்த்து ஒரு லைட்டாக ரெண்டு ஒரு சிரிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதுக்குன்னு ரெண்டு எனக்கு டக்குன்னு ஒரு மீன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கேஷுவலாக பாரு அப்படிங்கும் போது ரெண்டு ஒரு மாதிரி பார்ப்பான்ல, அந்த மாதிரி சிரிக்கிறதுங்கிறது சும்மா சிரிங்க. அதுக்குன்னு 32 பல்லையும் காட்டணும்னு இல்லை, சிரிங்க. எல்லாத்தையும் சிரிக்க வைங்க. உங்களால் வந்து மற்றவங்களோட லைஃப்பில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாசிட்டிவான நோட்டை போகும். சரிங்களா? இது வந்து நான் வந்து சொல்கிறது, ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த நேற்று. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த நினச்சேன் ஒரு ஹோல்சமாக ஒரு சிரிக்கிற மூமெண்ட்டாகவே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், சிரிங்க, சிரிக்க வைங்க. அதோட நான் போயிட்டு அடுத்த தடவை ஏதாவது ஒரு மேட்டில் மாட்டிச்சுன்னா அதோட வரேன். ஓகே, பாய்.